வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது, ஆதவன் மொழி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. இரு பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி. மாபெரும் தவமாய் வானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி. மாபெரும் தவமாய் வானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தனது ஆன்மாவிற்கு கேடு வருவித்து கொண்டால் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன? தன் ஆன்மாவிற்கு ஈடாக எதை கொடுப்பான் என்னும் கிறிஸ்து பெருமானின் பொன்மொழி புனிதரின் வாழ்க்கை வழித்தடத்தில் இத்தகைய மகத்தான மாற்றத்திற்கு வித்திட்டது. ஆரம்பத்தில் வீரராக இருந்த அவர் போர்க்காயத்தால் குணமடைந்த போது புனிதர்களின் வாழ்க்கை நூல்களை படித்து ஆன்மீகத்தில் ஈர்க்கப்பட்டார். 1540 இயேசு சபையை தொடங்கி கல்வி மற்றும் இறைப்பணியில் பெரும் சீர்திருத்தங்களை செய்தார். இயேசு சபையின் விரிவாக்கு கடவுளின் அதிமிகு மகிமைக்காக என்ற கருத்தை தனது வாழ்வாக ஏற்று வாழ்ந்தவர் நம் புனிதர். மனிதனது வாழ்வின் நோக்கம் கடவுளை மகிமைப்படுத்துவதே, கடவுளுக்கு பிரியமானதையே எப்போதும் செய்வது. நம் புனிதரின் பாதையை பின்பற்றி அவர் வழி வாழ முயற்சிப்போம். நாம் வாழும் வாழ்க்கை நம் தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்க நம்மால் என்ற செயல்களை செய்வோம். இறை சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து இறை வழியில் வாழ முயற்சிப்போம். இறை ஆசீர் பெறுவோம். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமான திருப்பலியானது திருவிழாவிற்கு பெரிய தேர் உபயம் செய்கின்றவர்கள் சசிகுமார், புஷ்பவழி, வாணி, ஸ்ரீ பிரவீன், சின்னை பண்ணக்களம், சாத்தம்பட்டி, செந்தில்குமார், செல்வராணி அப்படியே அமரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வராணி, சதீஷ்குமார், சுஜிதா, நந்தினி, திவ்யஸ்ரீ, ஹரியரசுதன், தியா ஸ்ரீ, சாத்தம்பட்டி, சதீஷ்குமார், சரண்யா, ராஜேந்திரன், விவேக்குமார், வர்ஷினி, அஸ்விகா ஸ்ரீ, பால சர்வீஸ், புசல், கள்ளிச்சேவி, சிவநேசன், வித்யா, நல்லூர், கீழப்பட்டி, சாமிக்கண்ணு, குழந்தை தஸ், மகன்கண் குட்டீஸ், நவீன், கவியாழினி, மகுதுப்பட்டி,
இன்னாசிமுத்து சேசுமரி விட்டாநிலைப்பட்டி, எம் செபஸ்தியான் இக்னேஷியஸ் ஆரோக்கிய அக்ஸிலியா சாத்தம்பட்டி, சேஸ்ராஜ் மா எஸ்தர் கிளாரா பரிமளம், சே செபாஸ்டி இக்னேஷியஸ் சாந்தி மகுதுப்பட்டி, ஜெகதீஷன் ஷீபாராணி ராய்ஸ்டன் தைரியம் கிங்ஸ்டன் ஜபா தைரியம் ஆலிஸ் மேரி மகுதுப்பட்டி, ஏ செல்வராஜ் கோல்டன் ஸ்டீல் கம்பெனி மேட்டுச்சாலை, சேவிய மரிய ஜெயபிரதா ஹெல்பினா சஞ்சீவி சாத்தம்பட்டி, ஜீவஸ்ரீ தனிஷ்டி சின்னைப்பனைக்களம் சாத்தம்பட்டி, நாகராஜ் ஆசிரியர் குழுமம் அரசு மேல்நிலைப்பள்ளி ராப்பூசல், லூயிஸ் ஜான்ஸ் வின்சென்ட் ஜான் சினான்ஸ் ஜோயல் விட்டாநிலைப்பட்டி, சிறில் ஜோசப் திவ்யராணி ஆன்சன் ஜோஸ் மகுதுப்பட்டி, ஆரோக்கியசாமி சோஃபியா சில்வினா நோரா விடையாம்பட்டி, இன்னாசி பாப்பம்மா லியோ பிரபு பவுசியா இனி ஆல்வின் பிரமாளி பபி கேத்ரின் விட்டாநிலைப்பட்டி, லூர்துசாமி சார்லதா விட்டாநிலைப்பட்டி, மார்த்தாள் மேரி ஆரோக்கியசாமி கரூர், அமுல்மேரி வேளாங்கண்ணி மரிய ரேவதி விடிவெளி நகர் விட்டாநிலைப்பட்டி, தோமையார் மகன் மரிய சதீஷ்குமார் ஜெனி பிரான்சிஸ்கா மயிலாப்பூர் திண்டுக்கல், திருமதி தனசிலி மரி லூயிஸ் மேலக்கக்கடார்கோட்டை திருச்சி, சாமுவேல் ஜான்சன் ஜெனிட்டா இருதேமேரி டியான்சி சலோமி ஹான்சி மலேடிப்பட்டி, ராமச்சந்திரன் சாந்தி மகிழன் சிவானி ஷீபிகா ஹர்னிகா மனோஜ்குமார் வின்சி ஆனி குவீன் சாண்டினோ கைரோன் மகுதுப்பட்டி, சந்தியாப்பர்களம் மரிய ஜான் புருட்டோ டெல்சி ஜெரோம் சேவியர் ஜோனஃபார் ஜெஃபர்ட் ஜெஃபின் திருச்சி, முருகேசன் ராணி ராசி பிரியங்கா சாத்தம்பட்டி, கற்பையா சித்ரா சுவேதா சுந்தர் வெற்றிவேல் ரிஷிகா சாத்தம்பட்டி, சூசைமணி அந்தோணியம்மாள் மரிய செங்கோல் மேரி பிரவீனா மகுதுப்பட்டி சின்னப்பட்டியார் குடும்பம், வெள்ளச்சாமி மகஸ்வரி மணி சந்தோஷ் ஜாஷ்னி சாத்தம்பட்டி, நடுத்தர் உபயம் ரெங்கராஜ் சித்ரா தரணிதரன் சாத்தம்பட்டி, மணியம் செபஸ்தியான் ஆரோக்கியம்மாள் பாணிப்பட்டி, அருள் பிரகாசம் தபிஷா தோஷி பிரிகிடா பெர்னிட்டா பெனிட்டோ சந்தியாப்பர் களமிட்டா நிலைப்பட்டி, வின்சென்ட் ஜார்ஜ் ஜான்சி தெரசா கெல்வின் நெவின் ஏனப்பட்டி, பால்ராஜ் புனிதா மெஜோலா ஜோஸ்வா எப்சிபா மகுதுப்பட்டி, பாலகிருஷ்ணன் சதீஷ்குமார் சாத்தம்பட்டி, சவேரியா லென்சி ஆத்திவியா ரியோ ராயன்பட்டி, அருளப்பன் மரிய செல்வம் ஐசக் ஆனந்தகுமார் ஆனி பிரிசிலா சார்ல்ஸ் மகுதுப்பட்டி, கஸ்தூரி கவின் ஆனஸ்டீன் அஜிதா மகுதுப்பட்டி, சாமிக்கன் ஹெலன் பெரியநாயக் குடும்பத்தார் மகுதிப்பட்டி, தேவராஜ் மஞ்சுளா தேவி நித்யா கௌதம் சங்கர் தங்கம் ஃபேவர் பிளாக் ராப்பூசல், கருப்பையா டி கேக் ரத்னகோடி கஜேந்திரா சத்யா சாத்தம்பட்டி, ஆல்பர்ட் எடிஷன் ஷீலா மேரி பிரின்ஸ்டன் இனிகோ மகுதுப்பட்டி, ஆரோக்கியசாமி அந்தோணியம்மாள் வேளாங்கண்ணி நகோமி செல்வி மற்றும் பிள்ளைகள் மகுதுப்பட்டி, சிறியத்தேர் உபயம் எம்ஏ ராசு மழவரார், ஒப்பந்தக்காரர் டிஎன்பிஎல் ராதிகா கோபிஸ்ரீ தட்சிணாஸ்ரீ சாத்தம்பட்டி, இன்னாசிமுத்து ஆரோக்கியமேரி ஜெனிஷா இனியா ஜெஸ்ஸி இனிய எலக்ட்ரிக்கல் மகுதுப்பட்டி, திருநாவுக்கோசு கிருத்திகா தங்கப்பாண்டி செல்லப்பாண்டி லத்திகா ஸ்ரீ தர்ஷிகா ஸ்ரீ சாத்தம்பட்டி, லூதுசாமி ஆனந்த் ஜெனிஃபர் சஜன் சஃப்ரீனா சாத்தம்பட்டி, பாக்கியத்தம்மாள் அந்தோனி ஃபெல்சி அபிஷேக் அபினேஷ் சாத்தம்பட்டி, சதீஷ்குமார் பாலகிருஷ்ணன் சாத்தம்பட்டி, சாமிக்கண்ணு அமுதா பாபுராஜ் ஐஸ்வர்யா கார்த்திக் சாத்தம்பட்டி, சாமிநாதன் அம்பிகா தன்னாங்குடி, அந்தோனிசாமி அல்போன்ஸ் மேரி மைக்கேல் பாப்புராஜ் பூங்காவாடம் இக்னிசியஸ் ராஜா மகுதுப்பட்டி, தமிழன் என்ற இன்னாசி சேச்சு ஜோஸ்பின் சகாய் மேரி யூஜின் தீபன் டீனா கோக்குடியார் குடும்பம் விட்டாநிலைப்பட்டி, ஆஞ்சலா மேரி சந்தோஷ் நண்பர்கள் டிஜிட்டல் ஸ்டுடியோ உடையாம்பட்டி, ஞானமூத்து ஞா பவுல்ராஜ் நிவன் இனி சைனி விட்டாநிலைப்பட்டி, ஜெயராஜ் ஆரோக்கியம்மாள் மெர்சி ரூபன் ஜெனி குன்னத்தூர் குடும்பம் மகுதுப்பட்டி, அழகம்மாள் பாக்கியராஜ் ராஜகுமாரி ஸ்ரீதேவ் பிஆர் வருண்தேவ் சாத்தம்பட்டி, அழகு ரெங்கம்மாள் அரவிந்த் கௌரி சாத்தம்பட்டி, சரவணன் போதும் பொண்ணு காவிய தர்ஷினி பொன்னமராவதி, பிச்சை மழவராஜ் செல்வி பிஎஸ்வி சிமெண்ட் ஒர்க் ரெடிமேட் காமன் ராப்பூசல், பெனட் ராஜன் மெஸ்ஸியா மெடோனா திஜோ டயாரிஸ் வெடிவெளி நகர் விட்டாநிலைப்பட்டி, ராயர் பீட்டர் அந்தோனியம்மாள் குழுமம் மாதா டெக்கரேஷன் மகுதுப்பட்டி, வெற்றிவேல் லாவண்யா யுவன் மித்ரன் பாப்பா வயல் தக்கிக்களம், ஆரோக்கியசாமி காஸ்வின் இனிகோ ரோசாலி மேரி விடிவெளி நகர் விட்டாநிலைப்பட்டி, மாரிக்கண்ணு தினேஷ்குமார் அப்புச்சி பண்ணை ராப்பூசல், பால்ராஜ் சாவுத்திரி அருண்குமார் சண்முகம் பவித்ரா பழனிசாமி ஜெயமணி சாத்தம்பட்டி,
சாமிக்கண்ணு சிட்டுலட்சுமி முத்துக்குமார் சாத்தம்பட்டி, ஆரோக்கியசாமி ரோஸ்லி மேரி குடும்பத்தார் உடையான்பட்டி. இந்த நோட்டீஸ் பை செஞ்ச ஜெயமாதா கிரானைட் டைல்ஸ் கிரானைட் ஷோரூம், தனசேலி மரியலூயிஸ், இக்னீசியஸ் பிவ்லா, ஜெரால்டு வினோலா, ரியானா ஜோஸ், சுகி ஐபன், அட்லின் ரித்வின், பாஸ்கர் சித்ரா, பிரிஸ்கா, பிரதீப், ரிச்சிலன், எப்சிபா, ஜஸ்டின், மெல்வின், ஆண்டூஸ், லிடியா, டிவைனா அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், தேர்க்கான பிளாஸ்டிக் பையும் செய்கின்ற புனித இஞ்ஞாசியார் என்பிஎம் சாத்தம்பட்டி, புனித செபஸ்தியார் என்பிஎம் மகுதுப்பட்டி, ஆலய மின் அலங்காரம் செய்கின்ற அட்ரின் எலக்ட்ரிக்கல் நாகமங்கலம், என்கே பெயிண்ட்ஸ் நாகமங்கலம் இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காக இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஐஸ் வியாபாரி காரமேடு கணேசன் கருத்துப்படி நல்ல உடல் சுகம் வேண்டியும் கண் பார்வை கிடைக்கவும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. உடையாம்பட்டி செபஸ்தியார் அற்புதமேறி ஒப்புடுகின்ற பள்ளி ஆரோக்கியதாஸ் உடல்நலம் பெறவும், ஆண்ட்ரோ ஜார்சனுக்கு லிவின் ஜபா பேரப்பிள்ளைகள் நன்றாக படிக்கவும், ஆடு மாடு பழகி பெருகவும் இப்பள்ளி ஒப்புடுக்கப்படுகிறது. சாமுவேல் அருள் செல்வன் ஜெனிட்டா அமலராணி இரண்டாவது குழந்தை கொடுத்ததற்கு நன்றியாகவும், முதல் குழந்தை சச்சில் ஜோஸ்வன் படிப்பதற்காகவும், அம்மா கில்டா மேரிக்கு சுகம் பெறுவதற்கும் இப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இன்னாச்சி எலிசபெத் ராணி இவர்களுக்கு உடல் சுகமும் மற்றும் குடும்பத்தில் சமாதானம் வேண்டியும் இப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இவர்களோடு சேர்ந்த நாமும் நம்முடைய குடும்பத்துடைய கருத்துக்களுக்காக கூடி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம் புனிதர் இஞ்ஞாசியாரின் பரிந்துரையின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து வேண்டுதல் செய்வோம். நம் புனிதரின் பரிந்துரையால் நாம் அனைத்தையும் பெறவும், புதிய ஆலய கட்டுமான பணிக்கு இதுவரை நன்கொடை கொடுத்த எல்லா குடும்பங்களையும் நிறுவனங்களையும் ஆசீர்வதிக்கவும், கொடுக்க இருக்கின்ற கொலோனை ஆசீர்வதிக்கவும் இந்த வழிபாட்டிலே ஜெபிப்போம். ஒப்பற்ற பலியை ஆண்டவர் பாதத்திலே கொண்டாட நிறைவான தகுதியை பெறும் பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். பிரியமானவர்களே, ஒரு வேண்டுகோள், வெளியே அமர்ந்திருப்பவர்கள் உள்ளே வந்து அமரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்திலே நிறைய இடம் இருக்கிறது. தயவுசெய்து உள்ளே வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவையை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானகதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்த
இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மகிமையை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஒரே திருமகனுமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்து பட்டினத்தாருக்கு எழுதிய முதல் கடிதத்திலிருந்து வாசகம். 10வது பிரிவில் 31வது இறை வார்த்தையும் 11வது பிரிவில் முதல் இறை வார்த்தையும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாக இருக்கின்றேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன். உன்னை கைவிடாமல் உனக்கு துணை இருப்பேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உனது அடைக்கலமும் ஆற்றலுமாயிருந்திடுவேன். உனக்கு முன்னே நான் சென்று தடைகளெல்லாம் தகர்த்திடுவேன். பாவங்களை போக்கிடுவேன், நோய்களை குணமாக்குவேன். உனது துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன். பழையவை மறைந்திடும், புது வாழ்வு உன்னை சேரும். என் அன்பினால் உன்னை காப்பேன், கலங்காதே திகையாதே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன். உன்னை கைவிடாமல் உனக்கு துணை இருப்பேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். Alleluia, 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 alleluia. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 25 தொட்டு 33 இறுதியாக. பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராக இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கும்போது அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாபெரும் திருச்சபையில் மனிதனாய், ஆன்மீகத்தின் அச்சாரமாய் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதற்கு முன் உதாரணமாய் இறைவனின் அதிமிகு மகிமைக்காக என்ற லட்சிய வரிகளோடு தன்னுடைய வாழ்வை மீண்டும் கட்டமைத்து கொண்டவராய் கடந்த கால நிகழ்வுகளுக்கு விடை கொடுத்து வருகின்ற காலத்திற்கு வரவேற்பளித்து தன் வாழ்வை ஆன்மீகத்தில் அருமையாக முன்னெடுத்து அகில உலகமெங்கும் தன்னுடைய ஆன்மீகம் மற்றும் சமூக பணியை தொய்வின்றி தொடர்ந்து பணி செய்கின்ற சேசு சபை சார்ந்த குருக்களையும் இந்த சபையை தொடங்கியவருமான நம்முடைய சாத்தம்பட்டி பங்கின் பாதுகாவலர் லயோலா நகர் புனித இன்னாசியார் என்று அகில உலகம் புனித இஞ்ஞாசியாருக்கு பெருவிழா எடுத்து மகிழ்ச்சியோடு திளைக்கின்ற இந்த தருணம் திருச்சி மறைமாவட்டம், கீரனூர் மறைவட்டம், சாத்தம்பட்டி என்ற இந்த பங்கு லயோலா புனித இஞ்ஞாசியாருடைய பாதுகாவலை பெற்று இந்த ஊரை சுற்றி இருக்கின்ற எல்லா ஊர்களுக்கும் ஆன்மீக மையமாக, அருள் தலமாக, தேடி வந்த யாவரும் திருப்தியோடு மனநிறைவாக செல்லுகின்ற ஒரு அருள் தலமாக, பட்டி தொட்டி எங்கும் இருக்கின்ற பிரச்சனைகள் தீரவில்லை என்றால் சாத்தம்பட்டிக்கு போவோம், அங்கு இருக்கின்ற ஆலமரத்தின் அடியில் அமர்வோம், நம்முடைய பிரச்சனைகளை நாம் பேசுவோம், புனித இன்னாசியார் நமக்கு தீர்வை தீர்ப்பாக கொடுப்பார், மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு நாம் செல்வோம் என்று நம்பிக்கையோடு வாழுகின்ற அன்பு நிறை அருள் மக்களே,
என்று நீங்களும் நானும் புனித இஞ்ஞாசியாருடைய திருத்தலத்தில் வந்திருக்கின்ற ஒரே ஒரு நோக்கம், ஜெபிப்பதற்காக. இந்த ஜெபத்தில் ஏற்கனவே நாம் வேண்டிக் கொண்டதை பெற்றதற்கு நன்றி சொல்வதற்காக, இன்னொன்று பெற வேண்டிய தேவைகளை இங்கு ஆண்டவருடைய பாதத்தில் நாம் விட்டு செல்ல தூய இஞ்ஞாசியாருடைய பரிந்துரை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நன்றி சொல்லவும் வேண்டுதல் செய்யவும் நாம் வந்திருக்கிறோம். இப்படி நாமெல்லாம் இன்று ஜெபிப்பதற்காக வந்திருக்கின்றோம். நம்முடைய பாதுகாவலர் இஞ்ஞாசியாரும் ஜெபிப்பதற்காக போனார். மான்செரார் என்ற இடத்திலே இருந்த மன்றேசா குகைக்கு உள்ளே போய் 9 மாதங்கள் அவர் ஜெபம், தபம், ஒருத்தல், எல்லாம் ஆன்மீக முயற்சிகள். இந்த மன்றேசா குகையில் அவர் ஜெபிக்கின்ற பொழுது, நாமெல்லாம் ஒரு திருத்தலத்துக்கு போகிறோம். ஒருவேளை வேளாங்கண்ணியாக இருக்கட்டும், பூண்டி மாதா கோயிலாக இருக்கட்டும், வில்லியனராக இருக்கட்டும், நாரியப்புனராக இருக்கட்டும், அல்லது நமக்கு தெரிந்த திருத்தலங்கள் போனால் ஒரு 3 நாள் அங்கே இருப்போம், ஜெபித்து விட்டு நாம் திரும்புவோம். ஆனால் ஒரு மனிதன் 9 மாதங்கள் ஒரே இடத்திலேயே அமர்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்வை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். கடவுள் எனக்கு இன்னொரு பிறப்பை, இன்னொரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்ற பெருமிதம் அவருக்கு. அந்த பெருமிதமான நாட்கள் அவருக்கு கொடுத்த மகிழ்ச்சியினுடைய இன்னொரு பகுதி தான் நம் அன்னை கடவுளின் தாய் கன்னிமரியாள் அற்புத குழந்தை இயேசுவை தன்னுடைய கரத்திலே அவர் சுமந்த வண்ணம், குழந்தை இயேசுவை கரத்தில் சுமந்து மார்போடு அணைத்து நம்முடைய பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியாருக்கு மன்றேசா குகையில் அவர் கொடுத்த காட்சி அவருக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியும் கொடுத்தது. இந்த மன்றேசா குகைக்கு சென்று 9 மாதங்கள் அவர் பெற்ற ஆன்மீகத்தினுடைய அனுபவங்களை பக்கம் பக்கமாக தொகுத்து எழுதி அதை ஒரு புத்தகமாக வெளிக்கொணர்ந்தார். ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ், ஆன்மீக வழிகாட்டி. இன்றைக்கு பெரும்பாலும் குருக்களாக ஆகக்கூடிய நிலையில் இருக்கின்றவர்கள் ஒரு முறையாவது புனித இஞ்ஞாசியாருடைய இந்த ஆன்மீக சிந்தனைகளை உள்வாங்காமல் அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட நிலையில் இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க இயலா நிலையில் இருக்கக்கூடும். ஆகவே ஒரு முறையாவது ஒவ்வொரு குருவானவரும், அருள் சகோதரியும் அல்லது பொதுநிலையர் நீங்களும் புனித இஞ்ஞாசியாருடைய ஆன்மீக வழிகாட்டி அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ், அந்த பயிற்சியை, ஆன்மீக பயிற்சியை பெறுவது எத்துணை சிறப்பு. இப்படி 9 மாதங்கள் ஓரிடத்திலே ஆன்மீக பயிற்சியை பெற்று அன்னையினுடைய திருக்காட்சியை குழந்தை இயேசுவோடு சுவைத்து அனுபவித்த இவர் எடுத்த எடுப்பிலேயே நேராக மன்றேசா குகை செல்லவில்லை. மான்செரார் என்ற இடமும் அவருக்கு தெரியாது. என்றால் இந்த ஆன்மீக முயற்சிகள் எடுப்பதற்கு முன்பு, ஆன்மீகம் என்றால் என்ன என்று அறிவதற்கு முன்பு அவர் பட்ட பாடுகள், கடந்து வந்த நிலை எத்துணை வேதனையாகவும் அல்லது எத்துணை மகிழ்ச்சியாகவும் அவருக்கு இருந்திருக்கக்கூடும். ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆசை உண்டு. உங்களுக்கு ஆசை இருக்குது, எனக்கு ஆசை இருக்குது. ஆசைப்படாதவர்கள் யாரும் இல்லை. இருக்கின்ற இடத்திலிருந்து நான் இன்னும் உயர வேண்டும், ஆன்மீகத்தில் உயரணும், பொருளாதாரத்தில் உயரணும், என்னுடைய பிள்ளைகள் நிறைய படிக்கணும், வெள்ளாமை விளைச்சல் வேண்டும், கால்நடைகள் நன்கு பயனை கொடுக்க வேண்டும், பயணங்கள் பாதுகாப்புள்ள பயணமாக இருக்க வேண்டும். எத்துணை ஆசைகள் நமக்கு. ஓட்டு வீடு என்றைக்கு அது கட்டடமாக மாறும், இன்னொரு வீடு நாம் கட்டினால் எப்படி, வங்கியில் சேமிப்பு வேண்டும், எத்துணை ஆசைகள் நமக்கு. ஆனால் இஞ்ஞாசியாருக்கு ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசை எப்படி நிராசையாய் போனது? கடவுளுடைய திட்டம் ஒன்று, இவருடைய திட்டம் வேறொன்று. இவர் நினைத்தார், தான் பணி செய்கின்ற அந்த இராணுவத்தில்
இராணுவ கேப்டனாக வர வேண்டும். இந்த உயர் பட்டம் அந்த பதவியில் இருக்கின்ற எனக்கு அரசம் அவை சார்ந்த அல்லது மன்னர் பரம்பரையிலே பிறந்த ஒரு பெண் எனக்கு மனைவியாக வர வேண்டும். உயர்ந்த லட்சியங்கள் அவருக்கு உண்டு. லட்சியம் அனைத்தும் காணல் நீராய் போனது. பாம்பலோனா கோட்டையிலே நடைபெற்ற போரில் கால் பழுதுபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காலத்தில் நேரம் போகல, காலம் போகல. உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா பிரியமானவர்களே? எனக்கு நேரம் போகலையா, என்னால் வழி தாங்க முடியல, ஏதாவது வாசிக்கிறதுக்கு எனக்கு புத்தகங்கள் கொடுங்கள். அவர் என்ன எதிர்பார்த்தார் என்றால், மா வீரர்களுடைய பெயரில் போர் வீரர்கள் சாதித்த சாதனை, அந்த போர் நுணுக்கங்கள் அனைத்தும் எனக்கு தெரிந்தால் நான் சுகம் பெற்று மீண்டும் போருக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் புதிய புதிய யுத்திகளை கடைபிடித்து முனைப்போடு போரிட்டு என் நாட்டிற்கு நான் வெற்றியை நான் தேடித் தருவேன். இதுதான் அவருடைய லட்சியமாக இருந்தது. ஆனால் லட்சியம் எப்பொழுது இன்னொரு பேர் லட்சியமாக மாறுகிறது? கேட்ட புத்தகம் கிடைக்கல, இரண்டு புத்தகங்கள் கொடுத்தார். ஒன்று இயேசுனுடைய வரலாறும், இன்னொன்று புனிதர்களுடைய சரித்திரமும் அடங்கிய நூல்கள். வாசித்து பார்க்கின்ற பொழுதுதான், ஆஹா, இத்தூணை பேர் புனிதர்கள் என்ற நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கு எத்தூணை கண்ணீர், கவலை, வேதனை, துன்பம், குடும்பம், குழந்தை குட்டிகள், நிலபுலங்கள் அத்துணையும் அவர்கள் விட்டுவிட்டு கடவுளுக்காக பணி செய்து மக்களுடைய ஆன்மீக மேம்பாட்டிற்காக உழைத்தவர்களெல்லாம் அந்த மனிதர்கள் இன்று புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார்களே. ஏன்? நான் அரச வம்சத்தில் இருக்க வேண்டுமா? போர் தளபதியாக ஆக வேண்டுமா? குடும்பத்தில் நல்ல ஒரு பெண்ணோடு வாழ வேண்டுமா? இது அல்ல என்னுடைய நோக்கம், லட்சியம், விருப்பம், தேவை. ஒரு மனமாற்றம், புதுவாழ்வு தொடங்கியது. தானும் கடவுளுக்கு பணி செய்ய, இயேசு ஆண்டவருடைய ஊழியனாக பயணிக்க அவர் விருப்பங்கட்ட கொண்டதனுடைய தொடக்கம்தான் பிரியமானவர்களே. கால் குணம் பெற்று மண்ட்ரேசா குகைக்கு சென்று 9 மாதங்கள் தியானம் செய்து அதன் பின்பு குறுமடத்தில் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பணி செய்கின்ற காலம். ஆக இவருடைய ஆன்மீகம் எப்படி தொடங்குகிறது என்று நாம் பார்த்தோம். இந்த ஆன்மீகம் தொடங்குகின்ற பொழுது தன்னோடு இருக்கின்ற சில நண்பர்கள், பீட்டர், பிரான்சிஸ் சேவியர், இவர்களெல்லாம் இவருடைய நண்பர்கள், உடன் பயணித்தவர்கள், உடன் பயின்றவர்கள். அன்பார்ந்தவர்களே, 6 பேரை கொண்டு ஒரு புதிய ஒரு இயக்கம், அதுதான் சேசு சபை, சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், சேசு சபை என்ற ஒன்றை தொடங்கி, நான் இப்படி ஒன்றை ஆரம்பித்திருக்கிறேன் என்று திருத்தந்தையிடம் சொல்லி, நான் இந்தந்த பகுதியிலெல்லாம் பணி செய்ய விரும்புகிறேன் என்ற ஆவலை கொடுத்து, மீண்டும் கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல், இன்னும் குறிப்பாக சிறப்பாக திருத்தந்தை அவர்களுக்கு சிறப்பு கீழ்ப்படிதல், அவர் சொல்லுகின்ற அனைத்தையும் செய்தல். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுதுதான் அவருடைய ஆன்மீக பயணம் தொடர்கிறது. ஆன்மீக பயணம் தொடர்கிறது. ஆக திருத்தந்தை இடத்துல ஒரு வாக்குறுதி கொடுத்தார். நான் இந்தந்த பணியெல்லாம் செய்யலாம் இருக்கிறேன், இங்கெல்லாம் நான் போகலாம் என்றிருக்கிறேன், உத்தரவு கொடுங்கள் என்று கேட்கின்ற பொழுது, நீங்கள் ரோமையில் உங்களுடைய பணியை தொடங்குங்கள், பின்பு நீங்கள் பிரான்ஸ் தேசத்திற்கு போங்க, அதுக்கு பிற்பாடு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போங்க, இன்னும் நீங்கள் தேவைப்பட்டால் வேறு வேறு நாடுகளுக்கு உங்களுடைய கிளைகளை நீங்கள் பரப்பலாம். பிரியமானவர்களே, இவருடைய ஆன்மீக பணி அவர் வாழ்ந்த சமகாலத்தில் 6 பேரோடு தொடங்கப்பட்ட சேசு சபை அவர் இறப்பதற்குள்ளே 1000 குருக்களை சேசு சபை ஈன்று எடுத்திருந்தது. எத்தனை சந்தோஷம் பார்த்தீங்களா? ஒரு ஆள், நாம் கேட்டிருப்போம், ஒரு மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தி ஏற்றுவதால் அது தன்னில் இழப்பதும் ஏதும் இல்லை. ஆக ஒற்றை புள்ளியில் சிறு கடுகு மணியாக தொடங்கிய புனித இன்னாசியாருடைய வாழ்க்கை அகில உலகமெங்கும் ஆள்போல் தலைத்து எல்லா இடங்களிலும் விழுதுவிட்டு தாங்கி நிற்கின்ற இந்த திரு அவையை ஒரு சின்ன ஒரு காரியம்
அவர் கொடுத்த ஒரு மனமாற்றம், புனிதருடைய வரலாறும் இயேசு ஆண்டவருடைய வரலாற்று நூல்களும் இவருடைய வாழ்க்கைக்கு இன்னொரு புதிய திருப்பத்தை கொடுத்தது. அன்பார்ந்தவர்களே, இவருடைய சமூக பணி என்னவெல்லாம் இன்றைக்கு இந்த உலகத்திலேயே கூடுதலாக கல்வி நிறுவனங்களை பெற்றிருக்கின்ற ஒரே சபை என்று சொன்னால் அது சேசு சபைதான். சேசு சபை சென்ற இடமெங்கும் கல்வி சாலைகள். ஆன்மாக்களை மீட்கணும், ஆன்மீக பணி செய்யணும். கோயிலை கட்டுவாங்க, அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன பள்ளிக்கூடம். ஆன்மீகம், அறிவுசார் சிந்தனை. இருளில் இருக்கின்ற மக்கள் ஒளிக்கு போக வேண்டும். துக்கத்தில் இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியை சுவைக்க வேண்டும். பிளவுண்ட இதயங்கள் இணைந்து வர வேண்டும். அறியாமை என்ற இருள் அகற்றி அறிவொளி என்ற புத்தெழுச்சி எழ வேண்டும். ஆகவே ஆன்மீகத்தோடு சேர்ந்து சமூக கடமையாக கல்வி பணியை எல்லா இடங்களிலும் இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தில் பெரும்பாலும் பெரிய தலைவர்கள், முக்கியஸ்தர்கள், அரசியல்வாதிகள் இவர்களெல்லாம் தங்களுடைய கல்வியை கற்ற இடங்கள் எது என்று சொன்னால் சேசு சபை நடத்துகின்ற கல்லூரிகளிலே இவர்களெல்லாம் படித்து வந்திருப்பார்கள். இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற புனித இன்னாசியாருடைய சேவையினுடைய தொடர்ச்சி சமூக பணி என்றால் இது கல்வி பணி. அதோடு சேர்ந்து மருத்துவ பணி, ஏழை எளிய பிள்ளைகளுக்கு இலவச கல்வி, மருத்துவமனை, நிறைய பணிகளை தூய இன்னாசியார் தொடங்கிய அந்த சபை இன்று வரை தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறது. சமூகம் பணி, சமய பணி, இந்த ஆன்மீக பணி, இதில் சாதாரண நம்மை போன்ற மக்களெல்லாம் நமக்கு வேண்டியது என்ன வேண்டும்? எனக்கு ஆற்றல் வேண்டும், அறிவு வேண்டும், ஞான வேண்டும், இதெல்லாம் வேண்டும் தான். இதைவிட எங்களுக்கு வேண்டியது எங்களுடைய குடும்பத்தில் அமைதி வேண்டும், எங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் வேண்டும், எங்களுக்கு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமாக நாங்கள் பெற வேண்டும். குறிப்பாக நாங்கள் இந்த மண்ணகத்தில் வாழுகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எங்களுக்கு வேண்டிய நல்ல உடல் சுகம் வேண்டும். உடல் சுகத்தோடு சேர்ந்து நமக்கு உறவுகள் வேண்டும். உறவுகள்தான் நம்மை ஊன்றி தாங்கி பிடிக்கின்ற விழுதுகள். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய விருது வாக்களை புனித இன்னாசியார் இறைவனின் அதிமிகு மகிமைக்காக ஃபார் த கிரேட்டர் க்ளோரி ஆஃப் காட் என்ற விருது வாக்கோடு தொடங்கிய சேசு சபை இன்று சாத்தம்பட்டி வரை வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த திருத்தலத்தினுடைய முக்கிய இடத்துல நுழைவாயிலில் எழுதி போட்டிருக்காங்க, வாட்ச் பாருங்க. தந்தை ரபதேல் என்று சொல்லக்கூடிய ஒரு சேசு சபை துறவி தன் தோள்பட சுமந்து கொண்டே ஆவூர் என்ற பங்கிலிருந்து இன்னாசியாரை சுமந்து இந்த இடத்துல வந்து நிலை நிறுத்தியிருக்கிறார். எத்தனை மணி நேரம், எத்தனை மைல் தூரம். ஒரு வெள்ளக்கார சாமியார் இங்கே கொண்டாந்து இந்த வெள்ளக்கார சாமியார் புனித இன்னாசியாரை இங்கு விட்டு சென்றார். 100 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் புனித இன்னாசியாருடைய பெயரும் புகழும் மங்கா நிலையில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித லயோலா இஞ்ஞாசியார். வாங்க பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் புனித இஞ்ஞாசியாருடைய ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த பங்கில் இருக்கின்ற மக்கள் எண்ணிக்கை மிக சொற்பம். ஆனால் இன்றைக்கு ஆயிரம் மக்கள் இங்கு வந்து அன்னதானம் கொடுத்தும் காணிக்கை செலுத்தியும் வேண்டுதல் பொங்கல் வைத்தும் கால்நடைகள் ஆடு மாடு கோழி இவற்றை தங்களுடைய இஷ்ட தெய்வம் என்று இந்த பகுதியிலே பேசிக்கொள்ளுகிறார்கள். கிறிஸ்தவங்க அப்படி இல்லை. இந்த இடத்தை ஒரு காலத்தில் இஞ்ஞாசியாருக்கு காணிக்கையாக கொடுத்த ஒரு சமூகம் உரிமையோடு உரத்த குரலில் சொல்லுகிறார்கள், எங்களுடைய குலதெய்வம் புனித இஞ்ஞாசியார், எங்கள் இடத்தை விட்டு அவருக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம், அவர்களும் இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். ஆக சமயங்கள் கடந்தும் சரித்திரம் படைத்து வருகின்ற மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்ற ஆசீர்வாதம் நிறைந்த அட்சய பாத்திரமாய்
துலங்குகின்றவர் தான் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித லயோலா இஞ்ஞாசியார். வேண்டுவோம் பிரியமானவர்களே, உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய கால்நடைக்காக, நீங்கள் செய்கின்ற விவசாயம் வெள்ளாமை செழிக்க வேண்டும் என்பதற்காக, விபத்தெல்லாம் பயணத்தை கொடையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய அன்பு குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக, குழந்தையற்ற தம்பதிகள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக, திருமணம் ஆகாத நம் பிள்ளைகளுக்கு மணநாள் காணுகின்ற ஆசையை கொடுப்பதற்காக, இன்னும் உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ நீங்கள் கேளுங்க, நான் சொன்னபடி உங்களுக்காக நான் கேட்கிறேன். இணைந்து கேட்போம், நம்முடைய மன்றாட்டை முன்வைத்து ஜெபிப்போம். தூய லயோலா நகர் இன்னாசியார் நம் சார்பில் நமக்காக பரிந்துரை செய்வார். கேட்பவை அனைத்தும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்து நிற்போம், நம்முடைய மன்றாட்டை இப்பொழுது எழுப்புவோம். இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஏதாவது ஒன்றை கட்டாயம் பெற்றுக்கொள்வோம், பெறுவோம். உங்களுடைய தேவையை மனதில் நினைத்து கொண்டு இப்பொழுது நாம் விண்ணப்பிப்போம் மன்றாட்டுக்களை. திரு அவையை கட்டி எழுப்பும் இறைவா, திரு அவை தலைவர்கள், பணியாளர்கள் அன்பால் பிணைக்கப்பட்டு அன்பை மக்கள் மனங்களில் விதைக்கவும் அன்பின் பாதையில் வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காக்கும் தெய்வமே எம்மிறைவா, புனித இஞ்ஞாசியார் ஆண்டு திருவிழாவை கொண்டாடும் எம் பங்கு மக்களை நிறைவாய் ஆசீர்வதியும். அனைவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், தேவைகள் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து உமது கருணையால் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் எம் இறைவா, பங்கின் வளர்ச்சிக்காக எம் பங்கு தந்தை எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதியும். நல்ல உடலுள்ள சுகம் தாரும். புதிய ஆலய கட்டுமான பணிக்கு தேவையான அருள் பொருள் உதவிகள் கிடைக்கவும் மக்கள் மனங்களை திறக்க உமதருள் கிடைக்க உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, என் பங்கிற்கு உதவி செய்யும் உபகாரிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஆடு மாடு கோழி கொடுத்தவர்களின் எண்ணங்கள், ஏக்கங்கள், தேவைகள் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து உமது கருணையால் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் எம் இறைவா, புனித இன்னாசியார் திருத்தலத்திற்கு வரும் பக்தர்களை நிறைவாய் ஆசீர்வதியும். அவர்கள் அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் தாரும். வேண்டுதல்களை நிறைவு செய்து ஆசீர்வதித்து காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவலுக்காக மௌனமாக வேண்டுவோம். அப்பா தந்தாய், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உரிமையோடு எம்முடைய தேவைகள் சிலவற்றை நம்பிக்கையுடன் உம் பாதத்தில் பதித்திருக்கிறோம். விண்ணப்பித்து வேண்டிக் கொண்ட அத்துணை தேவைகளையும் உரிய நேரத்தில் எங்கள் பாதுகாவலர் புனித இன்னாசியாருடைய பரிந்துரையில் உம்மை நாடுகிறோம். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே, ஜீவ பலியாகவே, பலியாகவே, ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பி நான் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன்.
கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். அவரின் அன்பின் ஈடாக என்னை தருகிறேன். அவரின் உறவில் என்னாலும் மகிழ்ந்து வாழ்கிறேன். தருகிறேன், மகிழ்கிறேன், அவரின் அன்பில் இணைகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இன்னாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கையில் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாய நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு இம்மறை பொருள்கள் எங்களையும் உண்மையால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித லயோலா இஞ்ஞாசியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நிறையின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிர்விக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் எங்களுக்கு பாதுகாக்கின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடு பெரும் திருத்தூதர்களின் இணைந்து அவர்களோடு உம்மை புகழ்ந்து ஆர்ப்பரித்து பன்னிசைத்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திரு மகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எனவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் நேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரனை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியரில் உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் அன்னையுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் என்று நாங்கள் பெருவிழா காணும் சாத்தம்பட்டி புனித லயோலா இஞ்ஞாசியார், எங்கள் பாதுகாவலர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி பலி
உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள், குறிப்பாக புனித இன்னாசியாருடைய பக்தர்கள், இந்த பகுதியில் வாழுகின்ற அனைத்து சமூகங்களையும் சமயத்தையும் சார்ந்த பிள்ளைகள், எங்கள் ஒவ்வொருவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களை, குறிப்பாக இந்த திருவிழா திருப்பலியை ஒப்புக்கொடுத்து செபிக்கின்ற குடும்பத்தாரையும், திருவிழா உபயம் செய்யக்கூடியவர்களும், தேர் பொருத்தனை செய்கின்ற குடும்பத்தாரையும் தந்தையே நிறைவாக நீர் ஆசீர்வதியும். எங்கும் சிதறிருக்குமுடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் எல்லா நலன்களையும் இவ்வுலகிற்கு தொடர்ந்து வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீண்டும் ஒரு முறை நம்முடைய தேவைகள் பலவற்றை நாம் எண்ணி பார்ப்போம். நமக்கு நிறைய தேவைகள் இருப்பினும் உடனடி தேவை ஒன்றை நம் உள்ளத்தில் நினைத்து கொள்வோம். இன்னாசியாருடைய திருத்தலத்துக்கு வந்திருக்கின்ற நமக்கு அன்னை அவள் கரம் சுமந்து அற்புதமாய் ஆசி வழங்கும் குழந்தை இயேசுவிடத்தில் கேட்கட்டும். இப்பொழுது இன்னாசியார் மன்றேசா குகையில் செபித்து அன்னை ஆசியையும் குழந்தை இயேசுனுடைய கொடைகளையும் பெற்றுக்கொண்டது போன்று அவர் திருநாமம் தாங்கியிருக்கின்ற புனித இன்னாசியாருடைய திருத்தலம் வந்திருக்கின்ற நமக்கும் உடனடி தேவை ஒன்றை நமக்கு வேண்டிய நம் குடும்பங்களுக்கு ஆசியை வேண்டுவோம், விண்ணப்பித்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பர் இயேசு ஆண்டவரின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகம் உங்களுக்கு தர இயலாத சமாதானத்தை, அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அன்றே உம்முடைய திரு தூதர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்களும் அந்த அமைதி, சமாதானம் இவற்றுக்காகத்தான் காத்திருக்கிறோம். இத்திருத்தலத்தில் அது கிடைக்கும் என்று நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இந்த அமைதியை பெறுவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள், குற்றம் குறை உள்ளவர்கள். இருப்பினும்
நாங்கள் உம்மேல் அன்பையும் நம்பிக்கையும் கொண்டவர்கள். இவற்றை கண்டு எமக்கு அமைதியையும் குடும்பத்தில் ஒற்றுமையையும் நாங்கள் நினைத்த காரியம் அனைத்தையும் நிறைவாக தந்து அருள திருவுளம் கொள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இயேசு ஆண்டவர் அருளும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியையும் திருவிழா வாழ்த்துக்களையும் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதியருளும், எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவோவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். என்னை மறவா எந்தன் நிறைவா, என் நெஞ்சம் உந்தன் அன்பை பாடுதே. கண்கள் திறவாய் கண்ணின் மணியாய், கண்ணுக்குள் என்னை வைத்து காப்பவா. உள்ளம் திறந்தேன் உள்ளே அமர்வாய், எந்தன் உறவாய் அன்பே வருவாய். முத்தே என் சொத்தே நீ என்னுள்ளம் வா. என்னை மறவா எந்தன் நிறைவா. வானுணவே வழி துணையே, வா
ரத்தம் என்னில் ஆறாக பாய்கிறதே, நான் என்ற ஆணவம் தேய்கிறதே. உன் ரத்தம் என்னில் ஆறாக பாய்கிறதே, நான் என்ற ஆணவம் தேய்கிறதே. கண்களே என்று அறியாமல் வழிகிறதே. என்னை மறவா எந்தன் நிறைவா, என் நெஞ்சம் உந்தன் அன்பை பாடுதே. கண்கள் திறவாய் கண்ணின் மணியாய், கண்ணுக்குள் என்னை வைத்து காப்பவா. உள்ளம் திறந்தே உள்ளே அமர்வாய், எந்தன் உறவாய் அன்பே வருவாய். முத்தே என் சொத்தே நீ என்னுள்ளம் வா. என்னை மறவா எந்தன் நிறைவா. வானுலகே வழித்துணையே, வானமுதே நீ வாருமே. தேன் சுனையே தேவிட்டாக்கனியே, தெள்ளமுதே இன்பத் தேந்தமிழே. வளர்மதியே என்னில் வளர்ந்திடவா, வானகத் தாயகம் நடத்திடவா. வளர்மதியே என்னில் வளர்ந்திடவா, வானக தாயகம் நடத்திடவா. இரு கரம் விரித்தழைத்தே நினைந்திடவா. என்னை மறவா எந்தன் நிறைவா, என் நெஞ்சம் உந்தன் அன்பை பாடுதே. கண்கள் திறவாய் கண்ணின் மணியாய், கண்ணுக்குள் என்னை வைத்து காப்பவா. உள்ளம் திறந்தே உள்ளே அமர்வாய், இதன் உறவாய் அன்பே வருவாய். முத்தே என் சொத்தே நீ என்னுள்ளம் வா. என்னை மறவா எந்தன் நிறைவா. அனைவரும் உழந்தாரிடவோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதப்படுத்தியருளும். என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே, கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டியருளும். எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே, கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே, என்னை கழுவியருளும். என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே, கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றியருளும். என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு உம் புனிதர்களோடு எக்காலமும் எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஆமென். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இந்த காலை திருப்பலி நமக்காக தலைமையேற்று ஒப்பு கொடுத்து ஜெபித்த அருள் தந்தையே அமல்ராஜ் கார்மல் சபை எடமலைப்பட்டி புது அவர்களுக்கு நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். காலை 11 மணிக்கு திருவிழா நன்றி திருப்பலி நடைபெறும். எனவே அதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த தேர் பகல் தேர் புனிதப்படுத்திய பின் ஆங்காங்கு
அன்னதானம் பகிர் உணவு வழங்குவார்கள். எனவே அந்த நிகழ்விலே பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புனித இஞ்ஞாசியாரின் வழியாக இறைவனை மைமைப்படுத்தக்கூடிய புதிய ஆலய கட்டுமான பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இந்த ஆலயத்தினுடைய பின்புறம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அடித்தளம் அமைக்கப்பட்டு விட்டது. அடுத்து தொடர் வேலை ஆகஸ்ட் இறுதிக்குள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. எனவே புனித இஞ்ஞாசியாரை நம்முடைய குடும்பத்தின் பாதுகாவலராக கொண்டிருக்கின்றவர்கள் தாராளமாக நன்கொடை கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதைவிட சிறப்புக்குரியது, அதற்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 6000 பேர், 6000 சதுர அடி, 6000 பேர் 6000 கொடுத்தால் மிக விரைவில் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படும். ஏறத்தாழ 3,60,00,000 மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. 25,000 ரூபாய்க்கு மேல் கொடுப்பவருடைய பெயர்கள் கல்வெட்டில் பொறிக்கப்படும் என்பதை தெரிவிக்கின்றேன். எனவே இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைக்கும்படியாக, இன்னும் ஆண்டவர் நன்கொடையாளர்களை அனுப்பும்படியாக இந்த வழிபாட்டிலே நீங்கள் ஜெபித்தது போல தொடர்ந்து உங்களுடைய அனுதின ஜெபத்தில் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருவிழாவிற்கான மெழுகுத்திரை, மாலை, பட்டு துணி, புனித பொருட்கள் நம்முடைய ஆலய அங்காடியிலே வாங்கி கொள்ளலாம். ஆலய வளாகத்திலே வேறு யாரும் மெழுகுத்திரையோ மற்ற பொருட்களோ விற்கக்கூடாது. வேண்டுதல் முடி எடுப்பவர்கள் கோவில் நிர்வாகத்திடம் டோக்கன் பெற்றுக்கொள்ளவும், முடி எடுப்பவரிடம் தயவு செய்து பணம் கொடுக்க வேண்டாம். எனவே இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் தாகம் தணிக்க 2 இடத்திலே குடிநீரும் நீர்மோரும் வைத்திருக்கிறார்கள். எனவே குடித்து தாகத்தை தணித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த நிகழ்வுக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித இஞ்ஞாசியாருடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, லயோலா நகர் புனித இஞ்ஞாசியார் நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோ. உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வேண்டியதை பெற்றோம், வேண்டுவதை பெறுவோம் என்ற எதிர்பார்ப்பில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. இதிகோ வழியில் இறையின் மொழியில் நிறைந்தேனேப்போ, ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்களை சேர்ப்போ. இனிகோ வழியில் இறையின் மொழியில் நிறைந்தேனேப்போ, இருளை சுமந்து இருளை கடந்து மனங்கள் சேர்ப்போ. உலகின் புகழை துறந்து அன்பின் பாதையில் நடந்திடுவோம், உண்மை வழியில் நடந்து உறவின் வார்த்தையை விளங்கிடுவோம். நீதி சாயும் போது மனிதம் காக்க, ஜோதி அடையும் போது ஒளியை ஏற்ற, தொடரும் செயல்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக
எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக. இனிகோ ஒளியில் நிறையின் ஒளியில் இணைந்தே நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்கள் சேர்ப்போம். இனிகோ ஒளியில் நிறையின் ஒளியில் இணைந்தே நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்கள் சேர்ப்போம்.